இப்படி வறண்டு பொட்டல் காடாய் காட்சியளிக்கும் இது புழல் ஏரி என்றால் நம்புவதற்கு சற்று சிரமமாகத்தான் இருக்கும். பல்லவர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஏரியின் மொத்த பரப்பளவு 5000 ஏக்கருக்கும் அதிகம். 35 அடி உயரம் கொண்ட இந்த ஏரியில் 3300 மில்லியன் கன அடி தண்ணீரை சேமித்து வைக்க முடியும். சோழவரம், பூண்டி ஏரிகளில் இருந்து வரும் தண்ணீர் புழலில் சேகரிக்கப்பட்டு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு சென்னை மக்களுக்கு குடிநீராக விநியோகிக்கப்படும். புழல் ஏரியில் இருந்து நாள் ஒன்றுக்கு 200 மில்லியன் லிட்டர் தண்ணீர் எடுக்கப்பட்டு வடசென்னை முழுவதற்கும் மத்திய சென்னையின் ஒரு பகுதிக்கும் வழங்கப்படும். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த புழல் ஏரி தற்போது பூஜ்ஜிய மட்டத்திற்கு வந்துள்ளது. 0 பாயிண்ட் ஆயிடுச்சு. இங்கிருந்து தண்ணி எடுக்கிறதுக்க முடியாது. ஏற்கனவே சோழவரம் ஏரியா 0 தான். இந்த தண்ணியை நம்பி இருக்கிற சென்னை வாசிகளும் உள்ளூர் வாசிகளும் எங்கேயுமே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறோம். இந்த அரசாங்கம் லாரிகள்லயும் சரியா தண்ணி தர மாட்டேங்குது. பிடபிள்யூடி காரனா அதுக்கு உண்டான வழியை செய்ய மாட்டேன்றாங்க. மெட்ரோ வாட்டர் கேட்டா மெட்ரோ வாட்டர் தண்ணி தானே கொடுக்கறதுன்றாங்க. 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக புழல் ஏரியும் தண்ணீரின்றி வறண்டு விட்டதால் கேன் லாரிகளில் தண்ணீர் கிடைப்பதும் கேள்விக்குறியாகியுள்ளது. ஏரியை முறையாக தூர்வாரி பராமரிக்காததே இந்த நிலைக்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏரியை தூர்வாரியிருந்தால் 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போதே தண்ணீரை சேமித்து வைத்திருக்க முடியும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். சென்னையின் குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் வகையில் போரூர், வீராணம் ஏரிகளில் இருந்து தண்ணீர் விநியோகிக்கப்படுவதாக குடிநீர் வழங்கல் அதிகாரிகள் கூறுகின்றனர். இது குறித்து நாம் சென்னை குடிநீர் வடிகால் வாரிய தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தியிடம் கேட்டபோது புழல் ஏரி முற்றிலுமாக 0 லெவலுக்கு வந்துவிட்டதாகவும் இதிலிருந்து தண்ணீர் எடுக்க முடியாத நிலை இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதற்கு மாற்று ஏற்பாடாக விவசாய கிணறுகளிலிருந்து லாரிகள் மூலம் சென்னைக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் எழில்.